எனவே எனது அருமை தோழர்களே, மிக குறைவான எண்ணிக்கையை நாம் பெற்றாலும் கூட அது நம்முடைய அரசியல் உறுதிப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தேர்தலை சந்திக்க தயாராகவும் விருப்ப மனு பெறுவது ஒரு ஜனநாயக நடைமுறை, அவ்வளவுதான். கட்சிக்கு நீங்கள் நன்கொடை அளிப்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். கட்சி தலைமை எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதிகளுக்குரிய துணிக்கொடிகள், 3-4 வகையிலான துணிக்கொடிகள், பிளாஸ்டிக் கொடிகள், சின்னம் குறித்த அடையாளங்கள் கொண்ட மஃப்லர் துணிகள், பிளக்கார்ட்ஸ், பதாக முழக்க அட்டைகள், சின்னம் குறித்த அட்டைகள் போன்று பல தயாரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒவ்வொரு தேர்தலிலும் கோடியை தாண்டும். 1 கோடிக்கு மேலாகத்தான் நாம் அச்சிட்டு தேர்தல்களில் பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு நிதி தேவை. அதிலே உங்களுடைய இந்த விருப்ப மனு மூலம் செலுத்துகிற நிதி பெரிய அளவில் உதவிகரமாக அமையும். ஆகவே பெரிய கட்சிகளில் 25,000 என்று விருப்ப மனுக்கு கட்டணம் பெறுகிறார்கள். நாம் வெறும் 5,000 ரூபாய் என்பதைத்தான் நிர்ணயித்திருக்கிறோம். எனவே தோழர்கள், ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள் வர வேண்டும் என்கிற அறிவிப்பின்படி அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே வர வேண்டும். ஒருவேளை நாளைக்கு அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வர முடியாவிட்டால் அடுத்த நாள் வரலாம், தவறில்லை. ஆனால் அப்படி வந்தால் கூட்டம் நெரிசல் அதிகமாகும். எனவே வரையறுக்கப்பட்ட நாளில் வரையறுக்கப்பட்ட மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மட்டும் வர வேண்டும். ஒரு இடத்திலே அமர்ந்து எந்த மாவட்டம் உள்ளே வர வேண்டும் என்று அழைக்கப்படுகிறதோ அந்த மாவட்டங்கள் மட்டும் அந்த அறைக்குள்ளே வந்து கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் விடைபெற வேண்டும். கட்சி பொறுப்புகள் நியமனம் செய்வது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பே நான் நேரலையில் சொன்னேன். ஒன்றிய, நகரம், பேரூர் போன்றவற்றிற்கு இப்போதைக்கு எந்த நியமனமும் வேண்டாம். அதை தயாரித்து தலைமைக்கு ஒப்படைத்த ஒரு சில மாவட்டங்களுக்கான பட்டியல் கையில் இருக்கின்றன. அதில் முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தால் அறிவிக்கப்படும், இல்லை என்றால் அதுவும் கிடப்பிலே போடப்படும். 1 மாதத்திற்கு பின்னர் தான் அறிவிக்கப்படும். எனவே மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு படையெடுத்து வருவதை தோழர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மாவட்ட நிர்வாகமே, அதாவது மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், அப்புறம் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள், இந்த பட்டியல் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்கிற அந்த பொறுப்புகளுக்கான பட்டியல், அதுதான் நாம் மாவட்ட நிர்வாக குழு என்று சொல்லுகிறோம். அந்த பட்டியலை இன்னும் கொண்டு வந்து ஒப்படைக்காதவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 52 பேர் இன்னும் ஒப்படைக்கவே இல்லை. 130 மாவட்டங்களுக்கு மேலாக இப்போது நாம் அறிவித்து விட்டோம். ஒரு 40-45 மாவட்டங்கள் கையில் வந்து இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில குளறுபடிகள் இருக்கின்றன அல்லது பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. அவற்றையெல்லாம் பரிசீலித்துதான் அறிவிக்க முடியும். இதற்கிடையிலே ஏன் ஒன்றியம் போடவில்லை, நகரம் போடவில்லை, பேரூர் போடவில்லை, துணைநிலை அமைப்புகளுக்கான பட்டியலை அறிவிக்கவில்லை என்றெல்லாம் தோழர்கள் ஆத்திரப்படுகிறார்கள். அது நீங்கள் அத்தனை பேரும் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், மண்டல துணை செயலாளர், இந்த பொது நிர்வாகம், இவர்களெல்லாம் கையொப்பமிட்டு வந்த மனுக்களை, அந்த பட்டியலை உடனுக்குடன் நான் பதிவிட சொல்லிவிட்டேன். அதனால இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்பான சில கோரிக்கைகள் வந்ததை நான் கவனிக்க நேரமில்லை. மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் மற்றும் மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், மாவட்ட செயலாளர், இவர்கள் கையொப்பம் இருந்தால் என்னுடைய கையொப்பமும் நேரடியாக இப்போ மேனுவலாக என்னால் போட முடியல. அதனால் என்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப் அந்த டேட்டோட வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே எல்லாம் அதில் ரெக்கார்டில் இருக்கும். அந்த நம்முடைய கட்சி அலுவலக ஆவண மையத்தில் அது இருக்கும். அதை நம்ம வந்து மாவட்ட நிர்வாகம் கட்சி சார்பில் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி அது வரிசையில் நம்முடைய கட்சியில் பொருளாளரை 2வது இடத்துல வைக்கிறோம். மற்ற கட்சிகளில் எங்கே வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. செய்தி தொடர்பாளர் 3வது இடத்துல வைக்கிறோம். அது நம்முடைய கட்சியினுடைய ஆர்டர். மாவட்ட துணை செயலாளர்கள் நாம் முதலில் வரையறுத்தது 6 பேர். இப்போது நாம் கூடுதலாக அதை 8, 9 என்று நியமனம் செய்கிறோம்.
டீசென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் அது அனுமதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த எண்ணிக்கையை நாம் தேவையின் அடிப்படையில் கட்டாயத்தின் பெயரில் சில இடங்களில் கூட்டுகிறோம். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், சென்னை போன்ற மாவட்டங்களில் அந்த தேவை அதிகரிக்கிறது. ஆகவே அந்த எண்ணிக்கையை நாம் கூட்டுகிறோம். ஒட்டுமொத்தத்திலே மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளரில் இருந்து அனைத்து பொறுப்பாளர்கள் வரையிலும் ஒற்றைப்படை எண்ணிக்கை உள்ள ஒரு குழுவாக அது அமைய வேண்டும். முதலில் 17 என்று தீர்மானித்தோம், பிறகு 19 என்று தீர்மானித்தோம். இப்போது சில மாவட்டங்களில் 21 என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது. அதாவது மொத்த பொறுப்பாளர்கள் எண்ணிக்கை செயலாளர், பொருளாளர், செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர், இளைஞரத்தில் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள். இதுல மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு பொருளாளர் போடலாம், இளைஞரத்தில் எழுச்சி பாசறைக்கும் பொருளாளர் போடலாம். மற்ற துணைநிலை அமைப்புகளுக்கு நிதி செயலாளர்கள் தான். துணை செயலாளர்கள் நீங்க 5 பேரும் போடலாம், 7 பேரும் போடலாம். மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு, இளைஞரத்தில் எழுச்சி பாசறைக்கு. அந்த பட்டியலை விரைவில் நீங்கள் அறிவிக்கணும். இந்த துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மாநில செயலாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் தான் அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் மாவட்ட செயலாளர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய ஒப்புதலை பெற்றால் போதும். கட்சியின் கட்டமைப்பை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளர்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். அதிலே மண்டல பொறுப்பாளர்கள் மானிட்டர் செய்யணும், கண்காணிப்பு செய்யணும். அது அவங்களுடைய ஒப்புதலோடு தான் வரணும். அதுல முக்கியமா கட்சியின் மெயின் பாடி என்கிற அந்த மாவட்ட நிர்வாகத்தில் மண்டல பொறுப்பாளர்களுக்கு உரிமை இருக்கிறது, தலையீடு செய்கிற உரிமை இருக்கிறது, அல்லது கண்காணிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஒன்றிய, நகரம், பேரூர் போன்றவற்றில் அவர்களின் ஒப்புதல் அவசியம் தேவை. ஆனால் அதில் மாவட்ட செயலாளர்கள் கட்சிய கட்டமைப்பை பொறுத்தவரையில் துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரை அந்தந்த துணைநிலை அமைப்புகளின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தான். இப்ப இளைஞரத்தில் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் இருக்கிறார்னா அவர் தான் இளைஞரத்திகளுக்கான ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பட்டியலை தயாரித்து மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதலை பெற்று மண்டல பொறுப்பாளர்களின் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும், அப்ரூவலையும் பெற வேண்டும். இப்படி அதை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். 3 ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போடணும்னு சொல்லி டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் இந்த 6 மாதம் கழித்து 2026 மாவட்ட செயலாளர்களுக்கான தேர்தல் வருகிற போது வாக்களிக்கிற உரிமை உண்டு. அவங்க வாக்களிக்க போறாங்க இந்த ஒன்றிய செயலாளர்கள். ஆகவே இதை டீசென்ட்ரலைஸ் பண்றதுன்னா அதிகாரத்தை பரவலாக்குகிறோம் என்று பொருள். எனவே இப்போதைக்கு தயாராகாத மாவட்டங்களில் ஒன்றியம், நகரம், பேரூரை அப்படியே நிறுத்திவிடுங்கள், தயாரித்து வைத்திருங்கள், இங்கே கொண்டு வர வேண்டாம். ஏற்கனவே தலைமைக்கு வந்த பட்டியலை நாங்கள் பார்த்து சரி செய்து அறிவிப்போம் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஒன்றியம், நகரம், பேரூர் பட்டியல் இங்கே இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகத்தை முழுமையாக அறிவித்த பிறகுதான் அது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு வேண்டுகோள், தேர்தல் நிதி தொடர்பாக ஒரு நிதி குழுவையும் நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மாவட்ட நிர்வாகம் கட்சி தலைமைக்கு டிடி மூலமாக குறைந்தது 2 லட்சம் ரூபாய் அதற்கு மேலாகவும் வழங்க வேண்டும். அந்த 2 லட்சம் கீழே இருக்கக்கூடாது. மினிமம் 2 lakhs நீங்க எப்பாடுபட்டாவது உங்களுடைய சொந்த ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஆளுக்கு 5000, 2000 அப்படின்னு சொந்த பொறுப்பில் இருந்து நிதியை திரட்டினாலே போதுமானது. அந்த 2 லட்சத்தை கொடுத்துட முடியும். அதுக்கு மேலும் நீங்க நிதியை கட்சிக்கு திரட்டி கொடுக்கணும். பிறகு மற்ற பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் குறைந்தது 10,000, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டலத்திலிருந்து மாநிலம் வரையில் இருப்பவர்கள் குறைந்தது 25,000. ஒரு பொறுப்பாளர் தனிப்பட்ட முறையில் ஒரு 25,000 ரூபாய் கட்சிக்கு நிதியாக டிடி வழங்க வேண்டும். அதற்கு மேல் எவ்வளவும் வழங்கலாம். 25,000க்கு மேல 50,000 வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் 50,000 வழங்கலாம். 1 லட்சம் வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் 1 லட்சம் வழங்கலாம். 2 லட்சம் வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இண்டிவிஜுவலா 2 லட்சம் வழங்கலாம். இது குறைந்தபட்சம் 25,000 மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய துணைநிலை பொறுப்பாளர்கள், மாவட்ட மற்ற நிர்வாகிகள் குறைந்தது 10,000, அதற்கு மேல் எவ்வளவு நீங்கள் தரலாம். இது தேர்தலுக்காக நீங்கள் தருகிற மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. உங்களிடமிருந்து அதை நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். விரைந்து அதை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான
வழிகாட்டுதலை தருவதற்கு ஒரு நிதிக்குழுவை நாங்கள் நியமிக்கிருக்கிறோம். அதை விரைவில் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நாளை சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சில் வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி வழக்கறிஞர் பார்வேந்தன் முன்னிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதிலே நான் பங்கேற்க இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அல்லது வடமண்டலத்தில் உள்ள தமிழ்நாடு சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில், அதாவது சென்னையில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பிற இடங்களுக்கு வர முயற்சிக்கிறேன். ஆகவே இந்த ஒரு இடத்தில் நான் கட்டாயம் பங்கேற்கிறேன் என்கிற நிலையிலே தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.